எங்கள் பணிவான பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான தருணமாக ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மீண்டும் செப்டம்பர் 2ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்த பின் தொடங்கி இன்றைய தினம் 4 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் பாஜகவிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதிலுமே மிக வேகமாக இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே போல தமிழகத்திலும் மிக விறுவிறுப்பாக மக்கள் தங்களை மிகுந்த ஆர்வத்துடன் பாஜகவிலே, ஏனென்றால் 2026 தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். அந்த உணர்வின் அடிப்படையிலே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்து தங்களை குறிப்பாக கிராம பகுதிகளிலே பாஜகவில் தங்களை மக்கள் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். மிக வேகமாக இந்த வேலையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டியிலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்போ காஷ்மீரோட தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தி முடிச்சிருந்தீங்க. வெற்றி வாய்ப்பு இருக்குது. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாஜக ஆட்சியில் இந்த இது நடத்தினது எப்படி இருக்குது உங்களோட பார்த்து? ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நல்லபடியாக வன்முறை இல்லாமல் ஜனநாயக முறையிலே நடந்திருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும். இதற்கு முன்பாக எலெக்ஷன் நடந்தாலே அங்கே பாம் பிளாஸ்ட், கன் ஷூட்டிங்லாம் இல்லாமல் ஒரு கொலை சம்பவங்கள், ரத்தம் சிந்தாமல் தேர்தல் போய் நடைபெறாது. ஆனால் இந்த ஆர்டிகல் 370 ரெவோகேஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்றக்கூடிய முதல் தேர்தல் மிக அமைதியான முறையிலே அதிகப்படியான மக்கள் ஜனநாயகத்தின் மீது, டெமோக்ரஸி மீது நம்பிக்கை வைத்து அதிகப்படியான மக்கள் வாக்களித்த முதல் தேர்தலாக இதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த பேட்டியிலே அவர் கூறக்கூடிய விஷயமானது காங்கிரஸ், என்சிபி ஆகிய கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் அவங்க பேசக்கூடிய அதே விஷயத்தை பிரதிபலித்து அவர் பேசுகிறார். அதாவது பாகிஸ்தானோட அமைச்சர் ஒருவர் காங்கிரஸ் என்சிபி கூட்டணி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 370 நடைமுறைப்படுத்தி காஷ்மீரை இந்தியா, மெயின்லேண்ட் இந்தியாவிலிருந்து பிரித்து தனி மாநிலம் போல், தனி நாடு போல் நாங்கள் வைத்திருப்போம் என்கின்ற அந்த பழைய நிலைக்கே கொண்டு சென்று தீவிரவாதம் தலை தூக்குவதற்கு காரணமாக நாங்கள் இருப்போம் என்பதை காட்டுவது போல் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே பாகிஸ்தானின் அங்கமாக காங்கிரஸும் என்சி ஆகிய கட்சிகளும் இந்த தேர்தலிலே நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகிய கட்சிகளுமே இணைந்து செயல்படுவதுதான் இந்த தேர்தல் மூலமாக மக்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு வருகிறது. அடுத்த மாதம் 27ஆம் தேதி விஜய் அவரோட மாநாடு நடத்துகிறாரு. நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்போ மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடக்கும் சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட லெட்டர் பேடு கட்சி நடத்துகிறாரா விஜய் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏற்கனவே திமுக என்கின்ற ஒரு கட்சி சிறுபான்மையின் மக்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே பாணியிலே அதே பின்பற்றி லெட்டர் பேடில் கூட பார்த்தீங்கன்னா முன்பு குங்குமப்பட்டு வைத்திருக்கக்கூடிய விஜயின் படமானது எடுக்கப்பட்டு குங்குமம் இல்லாமல், அதாவது ஹிந்து என்கின்ற அடையாளம் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. நீங்கள் நம் நம்பிக்கையின் மீது, நம்ம கொள்கையிலிருந்து பின்வாங்கி கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அந்த நிலையில விஜய் தற்போது இருந்து கொண்டு வருகிறார். ஸோ அவரோட நம்பிக்கைகளுக்கு கூட உண்மையாக இல்லாத ஒரு நபர் எப்படி நேர்மையான அரசியல் கொடுப்பார் என்கின்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல்